ஆல்ரெடி இந்த சேனலில் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. 2025 குரூப் 4ல் சில அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி 2026 குரூப் 4க்கு சில வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறேன். அதாவது எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிடபிள்யூ சர்டிஃபிகேட், டிடபிள்யூ சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வீடியோலாம் அப்டேட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் குரூப் 4க்கு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன தேவைப்படுது, அதில் என்னென்ன அப்டேட் அவங்க லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 4க்கு என்னென்ன எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குரூப் 4க்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது எக்ஸாக்டாக என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th இல்லைன்னா 12th இல்லைன்னா டிகிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா ஓகே, நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. டிஎன்பிசி அப்ளை பண்ணும்போது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த ஜாப்ஸ் எல்லாத்தையுமே 2 குரூப்பாக பிரித்து, அதாவது 2 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியை தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதான் அந்த போஸ்ட் ஆப்ஷன் சொல்லி 2 கேட்டகரி ஏ பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்டகரி ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத். அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஜாபு இல்லாத மற்ற எல்லா ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் ஜாப் தேவையில்லை அப்படின்னா இந்த ஏ ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். கேட்டகரி பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஜாப்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே சேர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த ஆல் போஸ்ட் அப்படின்னு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ஜாபுக்குள்ள வில்லிங் இருக்காது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணும்போது கேட்டகரி பியை செலக்ட் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும்போது உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ அதையெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் 10th இல்லை 12th இல்லை டிகிரி எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணும்போது காமனாக இந்த 2 கேட்டகரியில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ரிசல்ட் வரும்போது டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னவோ, அதாவது 10th இல்லை 12th இல்லை டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன போஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதான் குரூப் 4 ரிசல்ட்டு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி அப்படின்னா உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிளான போஸ்ட்டை உங்களுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லை, மற்ற ரிசர்வேஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன எலிஜிபிள் போஸ்ட்டோ அந்த போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே இது டிஃபர் ஆகும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி 12th குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. 10th குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி 10th குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் என்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது லாஸ்ட் இயருக்கான கவுன்சிலிங் லிஸ்ட்டு. டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கான ஜேஏ வேகன்சி பொசிஷன் உள்ள லிஸ்ட் இதுதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிகிரி முடித்தவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹெச்எஸ்சி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க, அதாவது 12th குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கான ஜேஏ போஸ்ட்டுக்கான வேகன்சி பொசிஷன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இதே வேகன்சி பொசிஷன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கானது தான். ஆனால் இது காமனான லிஸ்ட்டு.
இதுல 3 பேருமே காம்படிட் பண்ணலாம். அதாவது 10th முடிச்சவங்களும் காம்படிட் பண்ணலாம், 12th முடிச்சவங்களும் காம்படிட் பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் காம்படிட் பண்ணலாம். இவங்க 3 பேருக்கும் காமனான வேகன்சி கொஸ்டின் லிஸ்ட் இதுதான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th இருக்கலாம், இல்ல 12th இருக்கலாம், இல்ல டிகிரி ஏதாவது ஒன்னு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். இப்ப எஜுகேஷனல் சர்டிபிகேட் என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். டிகிரி முடிச்சவங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட் வேணும். அடுத்தது டிகிரி சர்டிபிகேட் வேணும், இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வேணும், இல்லைன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். இந்த 3ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா வேணும். இப்போ உங்கள்கிட்ட டிகிரி சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா நீங்க ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டோ இல்ல கன்சாலிடேட் மார்க் ஷீட்டோ வச்சோ நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா கவுன்சிலிங் டைம்ல நீங்க கண்டிப்பா டிகிரி சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். 12th முடிச்சவங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட் இருந்தாலே போதும். 10th முடிச்சவங்களுக்கு 10th மார்க் ஷீட் இருந்தாலே போதும், நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, உங்க சர்டிபிகேட், அதாவது நீங்க 10th முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ரிசல்ட் டேட் இருக்கு பாத்தீங்களா, இது என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா 2026 குரூப் 4 நோட்டிபிகேஷன் என்னைக்கு வருதோ அந்த டேட்டோ இல்ல அதுக்கு முன்னாடியே தான் நீங்க ரிசல்ட் டேட்டு இருக்கணும். ரிசல்ட் டேட்டு இஷ்யூ டேட்டு ரெண்டுமே வேற வேற. உங்களுக்கு ரிசல்ட் டேட்டு தான் நோட்டிபிகேஷன் டேட்ல அதுக்கு முன்னாடி இருக்கணும். இஷ்யூ டேட் வந்து உங்களுக்கு எப்ப வேணாலும் இருக்கலாம். நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. சர்டிபிகேட் நம்பரை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும். ரிசல்ட்டுக்கு பிறகு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட், அதாவது சிவி லிஸ்ட்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல உங்க ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிறகுதான் நீங்க சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா மோர் தென் 1 அட்டெம்ப்ட், அதாவது நீங்க அரியர் வச்சு பாஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி டைம்ல எந்த சர்டிபிகேட் நம்பர் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் அப்படின்னா, லாஸ்டா நீங்க எது பாஸ் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட் நம்பரை நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுங்க. ஆனா அப்லோட் பண்ணும்போதோ இல்ல கவுன்சிலிங் டைம்ல நீங்க எல்லா சர்டிபிகேட்டையும் அப்லோட் பண்ணும்போது பண்ணணும். கவுன்சிலிங் டைம்ல எல்லா சர்டிபிகேட்டையும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்ப உங்க சர்டிபிகேட்ல உங்க நேம்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது? அதாவது உங்க நேம்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், இனிஷியல் தப்பா இருக்கலாம். சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா உங்க பேருக்கு முன்னாடி இனிஷியல் இருக்கும், சில சர்டிபிகேட்ல உங்க பேருக்கு பின்னாடி இனிஷியல் இருக்கும். அது மட்டும் இல்லாம நேமுக்கு இடையிலே உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அதாவது இப்ப சிவகுமார் அப்படின்னா சில சர்டிபிகேட்ல சிவகுமார் சேர்த்து இருக்கும், சிலது சிவா குமார்னு பிரிச்சு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் யூனிஃபார்மா ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்டர்டேக்கிங் லெட்டர், அதாவது சுய உறுதிமொழி கடிதம் ஒன்ன சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்க நேம் வந்து இதுதான் கரெக்ட், இதுல இந்த மாதிரி தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சுய உறுதிமொழி கடிதத்தை எழுதி அப்லோட் பண்ணும்போது நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி கவுன்சிலிங் டைம்ல அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா டிஎன்பிசி 2025 குரூப் 4ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை கொஞ்சம் மாத்திட்டாங்க. எப்படின்னா அண்டர்டேக்கிங் லெட்டர் நீங்க எழுதுறதுக்கு பதிலா அவங்களே ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க ஃபில்அப் பண்ணி அதை தான் அப்லோட் பண்ணணும். அந்த லெட்டர் தான் நீங்க கவுன்சிலிங்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா இந்த அண்டர்டேக்கிங் லெட்டர் ஃபார்மேட். Undertaking for spelling mistake in the name, mistake in the initial of the candidate in the certificate. First dashல உங்க நேம் எழுதிக்கிங்க, அடுத்த டேஷ்ல உங்க ஃபாதர் நேம் எழுதிக்கிங்க. அடுத்த டேஷ்ல என்ன எழுதணும் அப்படின்னா உங்க நேம் என்ன தப்பா இருக்கோ அந்த தப்பான நேமை அதுல எழுதிக்கிங்க. அடுத்த டேஷ்ல எந்த சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட் நேமை எழுதிங்க. அடுத்த டேஷ்ல உங்க கரெக்டான நேமை எழுதிங்க. அடுத்தது டேட்டு பிளேஸ் எழுதிங்க. அடுத்தது சிக்னேச்சர் போட்டுருங்க. அடுத்தது நேம் எழுதிக்கிங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர்
அதுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் நம்பர் அண்ட் டேட்டு. இது நீங்கள் அப்ளை பண்ண பிறகு இந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை எழுதணும். நோட்டிஃபிகேஷன் டேட்டு என்னைக்கு அது நம்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் தராங்களோ அந்த நம்பரையும் அந்த டேட்டையும் அதில் எழுதணும். சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதாவது படிக்கும்போது ஒரு நேம் இருந்திருக்கும், இப்போ நேமை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா கோர்ட் ஆர்டர் இல்லைன்னா கவர்மெண்ட் கெசட் நோட்டிஃபிகேஷன் காப்பி, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட்டோட. அதுக்கு பிறகு கவுன்சிலிங்காக அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் நோட்டிஃபிகேஷன். இந்த கெசட்டில் உங்கள் நேம் எங்கே சேஞ்ச் ஆகிருக்குதோ அதை ஹைலைட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். அடுத்து வரப்போகிற வீடியோவில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிடபிள்யூ சர்டிஃபிகேட், பிடபிள்யூ சர்டிஃபிகேட், சிஓஏ சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அடுத்தது ஃபாரஸ்ட் ஜாப்ஸ்க்கெல்லாம் என்னென்ன ஸ்பெஷலாக சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம்.